வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, பல இன்னல்களுக்கு மத்தியில் இரட்டிப்பு நற்செய்தி உன்னை தேடி வந்திருக்கின்றது. கந்தனின் அன்பு கட்டளை பெறாமல் சென்று விடாதே. இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயத்தை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ளாமல் சென்று விடாதே. உன்னோடு என்றும் உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய பல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து புரிந்து உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பல இன்னல்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றால் கட்டாயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பல கஷ்டங்களை தாண்டித்தான் ஏதோ ஒன்று உனக்கு நடக்கப் போகிறது. எத்தனையோ பேர் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு தரக்கூடிய இந்த பிரச்சனைகளில் இருந்துதான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்றால் நிச்சயமாக அதை நடத்தித்தர வருவது உன் அப்பன் நானாக இல்லாமல் வேறு யாராக இருக்க முடியும்? கந்தன் முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றிலும் உனக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. என்ன நடந்தது என்று எண்ணி நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் இனி உனக்கு ஒருபொழுதும் இல்லை. உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம். அப்பன் முருகன் உனக்கு எல்லா உண்மைகளையும் நிறைவாக தரும் பொழுது அதனை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். மனது நிறைவடைந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நாம் என்ன வேண்டினாலும் நமக்கு கிடைப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய மனது தெளிவடைந்தால் மட்டும்தான் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான உண்மைகள் உனக்கு என்னவென்று தெரிய வரும். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நிச்சயமாக நீ தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நிலை தடுமாறி நிற்காதே. மனதை அங்குமிங்கும் அலைபாய விடாமல் அப்பன் என் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உன்னுடைய மனதை எப்பொழுதுமே நீ ஒருநிலைப்படுத்தி கொண்டிரு. உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டிரு. உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்குள் இந்த கந்தனினுடைய வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ முதலில் சரியாக புரிந்து நடந்து கொள். அப்பன் முருகன் உன்னை சுற்றிலும் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கான தெளிவினை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். நான் இருப்பதும் உனக்கு புரிந்துவிடும். நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதற்கான காரணமும் உனக்கு புரிந்துவிடும். இரட்டிப்பு நற்செய்தி என்றதும் என் பிள்ளையின் மனது என்ன யோசிக்கிறது? ஒரு நல்ல செய்தி கிடைத்தாலே போதும் அப்பா, அதுவே எனக்கு போதும். நீ இரட்டிப்பு நற்செய்தி என்று சொல்கிறாயே, இதை நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு மனதளவில் திடத்தை கொடு என்று கேட்கிறாய் அல்லவா? பல விஷயங்களுள் நடக்கும் என்று நம்பி ஏமாந்த காலங்கள் இருக்கிறது. பல விஷயங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்து நான் தொலைத்து விட்ட காலங்களும் இருக்கிறது என்று நினைக்கின்ற என் பிள்ளையை, இனி எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு என்ன நடந்தாலும் அதில் உன்னுடைய மனதை நீ ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய தேவைகளை எல்லாம் ஒன்று திரட்டி எப்பொழுதும் தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். அது ஒன்றே உனக்கு மேலும் மேலும் பேரதிசயங்களை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லையற்ற சந்தோஷத்தையும் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் உனக்கு நான் கொடுக்க வேண்டி முடிவு செய்து விட்டேன். இனி என்னவானாலும் சரி, நீ எதை கடந்து வந்தாலும் சரி, எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய உண்மைகளையும் உனக்கு வேண்டிய நன்மைகளையும் நீ என்னிடத்திலிருந்து சரியாக பெற்றுக்கொண்டால் அது உன்னை எந்த அளவிற்கு பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காதே. இனி நடக்கக்கூடிய நன்மைகளை எண்ணி நீ பேரானந்தப்பட்டுக்கொள். உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகள் என்னவென்று உனக்கு புரிந்து விட்டால் அது போதும். இனி எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நான் இருந்து தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரின்பத்தை நிறைவாக தந்து விட்டால் அது போதும் அல்லவா? என் குழந்தையே, சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தம் என்ற ஒன்று நிலையாக கிடைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து கலங்குவதற்கு ஒன்றுமில்லை. இனி என்னவானாலும் சரி, அதிலிருந்து உனக்கு வரக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக என் குழந்தை, நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள். கந்தனுக்கு தெரியும்
என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பொழுது எதை நடத்தினால் நீ சந்தோஷப்படுவாய் என்று. இன்று கிருத்திகையினுடைய இரவு. இந்த கிருத்திகையினுடைய இரவில் என் வார்த்தைகள் உன் கண்களில் பட்டாலும் சரி, நாளை கிருத்திகை முடிந்த மறுநாள் நீ இந்த வார்த்தைகளை கேட்டாலும் சரி, எப்பொழுதானாலும் சரி, இந்த கந்தன் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக நடத்தி தந்துடுவேன். அப்பா, உன் வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால் எனக்கு நல்லது நடக்காதா என்று நீ கேட்கலாம். என் குழந்தையை, என் வார்த்தைகளை கேட்டுவிட்டால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் உனக்கு தெரியும் அல்லவா? இல்லை என்றால் அதை தெரிந்து கொள்ள முடியாமல் நீ மேலும் மேலும் நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று எண்ணி கலங்கிக் கொண்டிருப்பாய். அதற்காகத்தான் நான் உன்னிடத்தில் இதை சொல்கின்றேன். இல்லை என்றால் என் குழந்தையை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என் பிள்ளைக்கு என்னவென்று புரியாமல் போய்விடும் அல்லவா? உனக்காக நான் வருகின்ற பொழுதை நீ உன் வசமாக்கிட எப்பொழுதும் சரியாக முடிவு செய்து கொண்டே இரு. இல்லை என்றால் நமக்கு நடப்பது நன்மைக்குத்தான் என்பது நமக்கே தெரியாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரும் உன்னை தேடி வந்து உனக்காக ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நீ மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று சரியாக உனக்கு இந்த வாழ்க்கை தெரியப்படுத்திவிடும். உன்னை தேடி வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்துவிடும். இனி நடந்து முடிந்த விஷயங்களுக்காக கலங்கி விடாதே. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக எப்பொழுதும் நீ உன்னை தெளிவுபடுத்து. உன்னை சுற்றி வரக்கூடிய நன்மைகளுக்காக எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்து. இவை எல்லாமுமே ஒன்று சேர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, எதனால் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தது, எதனால் நமக்கு இந்த வாழ்க்கையில் இன்னல்கள் வந்தது என்று எல்லாம் நீ நினைத்து வருந்துவதை நிறுத்திவிடு. நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. அவை கொடுத்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே. மீண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள். இனிமேல் இந்த சூழ்நிலைகளினால் உனக்கு நடக்கப் போவதை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள். அது போதும். இனி எப்பொழுதுமே நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான பல அதிசயங்களை கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய உண்மைகளை என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நடந்து முடிந்தது எல்லாமும் நமக்கு எப்பொழுதும் வேதனைகளை கொடுக்கிறதே என்று நினைத்து நீ வருத்தப்பட்டது போதும். நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய இந்த 2 நல்ல செய்தியையும் நீ என்னவென்று செவி குளிர கேட்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு பேரானந்தம் கிடைப்பது உறுதி. நீ எந்த இடத்தில் உன் வாழ்க்கையை தொலைத்தாயோ அந்த இடத்திலிருந்து மீண்டும் மீட்டெடுக்க போகின்றாய். எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு முடிந்து விட்டது என்று நினைத்தாயோ அந்த இடத்தில் மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நம்மை தேடி தேடி வருகின்ற சூழ்நிலைகளும் இனி இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய உண்மைகளும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உன் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும். உன் மீது உனக்கு இருக்கின்ற சிந்தனைகள் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து விட தயாராக இரு. எந்த நிலையில் எல்லாம் உனக்கு இன்னல்கள் தொடர்ந்ததோ அந்த நிலைகளில் எல்லாம் இனி எப்பொழுதும் உனக்கு ஆனந்தம் வர தயாராக இருக்கின்றது. எல்லாமுமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்த தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிடு. இந்த நொடி உனக்கு வேண்டியதை எல்லாம் நடத்தி கொடுக்க உன் அப்பன் நான் தயாராக இருக்கும் பொழுது இனி வரக்கூடிய நேரங்களில் நீ எதையுமே எதிர்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும். வரக்கூடிய நேரங்களில் எதையும் எதிர்கொள்ள நீ சரியானபடி உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி விட்டால் அது போதும். எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மீண்டும் மீட்டெடுத்து விடும். உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்திவிடும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நேரத்திலும் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் கண்டு நீ பதறிவிடாமல் அப்பன் சொன்னது போல
நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய 2 நல்ல விஷயங்களுக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வருவதை நீ கண்கூடாக காண்பாய். கிருத்திகை நிறவில் நான் உனக்கு தருகின்ற இந்த பேரதிர்ஷ்ட வரத்தினை நீ எக்காரணம் கொண்டும் தவிர்த்து விடாதே. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பது இந்த கந்தனின் உறுதியான வாக்கு. அதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.